ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமிங் பிசிக்காக நம்ம வந்து ஹெட்ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேமிங் கீபோர்ட், அதுக்கு பிறகு ஒரு மவுஸ் பேடை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம் ஓட பண்ண விஷயங்கள் தான். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஹெவிட் பிராண்டில் இருக்க கீபோர்டை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பிராண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு மவுஸ் பேடும் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரெண்டையுமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு இதை வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ஒரு கேமிங் கீபோர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, குறைஞ்ச விலையில் உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் கீபோர்டாக இந்த கீபோர்ட் வந்து இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் குயிக் ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கேமிங் பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பிசிக்கு தேவையான கெஜெட்ஸை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமிங் பிசி வந்து பில்ட் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு தேவையான கீபோர்ட், மவுஸ், இந்த மாதிரி மவுஸ் பேட், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஜெட் சிட்டி சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா கெஜெட் சிட்டி சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெஜெட் சிட்டி சைட்டில் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பொருட்களை குறைவான விலையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அது கூட என்னுடைய கூப்பன் கோடான TTH அப்படிங்கறத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸும் இருக்கு. கெஜெட் சிட்டி சைட்டை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுல எப்படி பொருட்கள் வாங்கணும், என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய சைட்ல உங்களுக்கு தெளிவா பார்க்குற மாதிரி இருக்கும். சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு கேமிங் கீபோர்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெவிட் பிராண்ட்ல வந்திருக்க கேம் நோட் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே இருக்க ஒரு கீபோர்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இது RGB லைட்ஸோட தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் கீபோர்ட் அப்படின்னாலே நம்ம வந்து RGB லைட்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அது கூட எனக்கு வந்து RGB லைட்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே RGB லைட்டோட தான் நம்ம வந்து இந்த கீபோர்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா மவுஸ் பேட் தான். பட் இந்த மவுஸ் பேட்ல நம்ம வந்து எந்த ஒரு RGB லைட்ஸும் யூஸ் பண்ணாத மவுஸ் பேட் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியான மவுஸ் பேடா இருந்தால் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். RGB லைட் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் எனக்கு இல்லாதது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுனல RGB லைட்ஸ் இல்லாத ஹெவிட் பிராண்ட்ல வந்திருக்க நம்மளுடைய மவுஸ் பேடை தான் இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, உண்மைக்குமே இந்த ப்ரைஸுக்கு இந்த கீபோர்டும் இந்த மவுஸ் பேடும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெவிட் பிராண்ட் லோகோ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவிட் பிராண்டில் கேம் நோட் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து இந்த கேமிங் கீபோர்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லோகோ வந்து நம்மளுக்கு மேலேயே பார்க்கலாம். அதுக்கு கீழே நம்மளுக்கு இந்த கீபோர்டோட ஒரு ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு RGB லைட்ஸை வந்து பார்க்குற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பெருசாக போட்டு பேக்லிஃப்ட் கேமிங் கீபோர்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் முன்னாடி நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் நோட் கிரியேட் ஃபார் கேம்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைடில் தான் இந்த கீபோர்டில் கொடுத்துருக்க நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டைப் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு USB அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது USB மூலமாக தான் உங்களுக்கு வந்து பிளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதில் இருக்க கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 104 கீஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கீபோர்டை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீ லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இந்த கீபோர்டை வந்து டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இந்த இடத்துல 5 மில்லியன் டைம்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவு டைமுக்கு வந்து இந்த கீபோர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கீஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கேபிளோட லென்த் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு 1400 மில்லிமீட்டர்ஸ் வந்து இதில் கேபிளோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் இந்த கீபோர்டுக்கு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு பாக்ஸோட சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா KB866L அப்படிங்கிற மல்டி ஃபங்க்ஷன் பேக்லிஃப்ட் கீபோர்ட் தான் நம்மளுக்கு வந்து ஹெவிட் பிராண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த கீபோர்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த கீபோர்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே ஹெவிட் பிராண்டை வாரண்டி கார்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு கெஜெட் சிட்டியோட சீலும் வந்து இதில் இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு இதில் வந்து இதோட கீபோர்ட் மட்டும்தான் பார்க்க இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு வாரண்டி கார்டும் கீபோர்டும் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொலித்தீனில் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம்
நம்மளுக்கு வந்து கீபோர்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கீபோர்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு போர்டர் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னு நம்மளுக்கு வந்து கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு மெட்டல் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ண சில கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சைடில் நம்மளுக்கு மெட்டல் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கீபோர்டை வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது கேமிங்க்கு யூஸ் பண்ணும்போது கீபோர்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, பார்க்கவும் ஒரு ப்ரீமியமான லுக். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கீபோர்டை 3790 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கெஜெட் சிட்டி சைட்டில் வந்து இந்த கீபோர்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கேமிங் கீபோர்டு ஒன்று வாங்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஹெபிட் பிராண்டில் கொடுத்துருக்க இந்த கீபோர்டை கெஜெட் சிட்டி சைட்டில் டிஸ்கவுண்ட்டோட தான் நம்மளுக்கு வந்து 3790 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்பவுமே குறைவான விலையில் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கும் ஒரு நல்ல கீபோர்ட் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஹெபிட் பிராண்டில் கொடுத்துருக்க இந்த கேமிங் கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல கீபோர்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது, இதை யூஸ் பண்ணும்போது RGB லைட்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். கீபோர்ட் ஆன் பண்ணி நம்மளுக்கு வந்து பிசியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா RGB லைட்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த RGB லைட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த கலர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைட்டை ஆஃப் பண்ணுற மாதிரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த RGB லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகிறத பார்க்கலாம். அதுவும் இதில் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வந்து லைட்ஸை வந்து கீபோர்ட் லேட்டஸ்க்குள்ளே பார்க்க முடியாது. நம்மளுக்கு கீபோர்ட் லேட்டஸ்க்கு கீழே தான் இந்த RGB லைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கூட பட் இருந்தாலும் இந்த கீபோர்டில் வந்து நம்ம டைப் பண்ணும்போதும் இல்லைனா இதை யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவுமே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக கீஸ் வந்து ரொம்பவுமே ஈஸியாக நம்மளுக்கு வந்து டைப் ஆகிறதும் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபினிஷிங் அண்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்றது நம்மளுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மவுஸ் பேடும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் இதில் ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் யூஸ் பண்ண அளவில் எனக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கெஜெட் சிட்டி சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது மவுஸ் பேடை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கீபோர்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த கீபோர்டை வைக்கிறதுக்கான ஒரு மவுஸ் பேடை வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெபிட் பிராண்ட்லேயே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2675 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கெஜெட் சிட்டி சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கேமிங் மவுஸ் பேட் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல RGB லைட்ஸ் இல்லாத மவுஸ் பேட் அப்படிங்கிறது இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து RGB லைட்ஸ் இருக்க கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் பார்த்தீங்கன்னா மவுஸ் பேடில் வந்து RGB லைட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த மவுஸ் பேடை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மவுஸ் பேட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக கேம் நோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் கேமிங் மவுஸ் பேட் அப்படிங்கிறதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்க மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP865 அப்படிங்கிற மாடல் நம்பரில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேமிங் மவுஸ் பேடை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரைட் வாட்டர் ப்ரூஃப் பாலிஸ்டர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான், உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு கூட இந்த மவுஸ் பேடை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மவுஸ் பேடை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி மவுஸ் பேடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெபிட் பிராண்டில் வாங்குகிற எல்லா விதமான பொருட்களுக்கும் கெஜெட் சிட்டில் வாரண்டி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கார்டு வந்து இருக்குது. அண்ட் மவுஸ் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு கீபோர்டு அதுக்கு பிறகு மவுஸ் ரெண்டையுமே இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மவுஸ் பேட் வந்து இருக்குது. அண்டு அதில் சொல்லியிருந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து இதில் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான டைம் வந்து உங்களுடைய கை வந்து இந்த மவுஸ் பேட் மேலே இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கிற மாதிரி தான் இந்த மவுஸ் பேடை வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு போர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்மளுக்கு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா கையை வச்சு நம்ம அங்கங்கே பண்ணும்போது நம்மளுக்கு மவுஸ் பேட் மூவ் ஆகாமல் நம்மளுக்கு இது ஈஸியாகவே வந்து கிரிப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த பின்னாடி கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு கையை வச்சிருக்கும் போதும் நல்லா சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் நோட் அப்படிங்கிறத லோகோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கீபோர்ட் மவுஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மவுஸ் பேடை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஏற்கனவே மவுஸ் பேட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதில் RGB லைட்டில் எனக்கு ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு பிரச்சனை. ஸோ ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
உங்களுக்கு வந்து கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணும்போது கை வலிக்கிற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மவுஸ் பேட் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஸோ நிறைய நேரம் நீங்கள் கீபோர்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மவுஸ் பேடை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காத அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மவுஸ் பேடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி கெஜெட்ஸ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஜெட் சிட்டி சைட்டில் இப்போ வந்து ஒரு சேல் போய்கிட்டு இருக்கு. ஸோ குறைந்த விலையில் உங்களுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கேமிங் கீபோர்டு இல்லைனா மவுஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி கெஜெட் சிட்டி சைட்டில் வந்து பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட என்னுடைய கூப்பன் கோடும் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கேமிங் கீபோர்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.